Hi friends, welcome to my channel காரைக்குடி Antique Collections. இன்றைக்கி இந்த வீடியோவில் some collections பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். இது வந்து வெண்ணத்தாளி பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் பண்ணியிருக்கோம் வித் லெட்டோட. இன்றைக்கி போடுற ப்ராடக்ட் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸு, மினிமம் 100 ருபீஸ்லேருந்து ஆஃபர் ப்ரைஸு. பெரிய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் கேஜி ரேட்டில் வந்து லெஸ் பண்ணி தரோம். பெர் கேஜிக்கு 100 ருபீஸ் லெஸ் பண்ணி தரோம். சின்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் 100 ருபீஸ்லேருந்து 300 வரைக்கும் ரிடக்ஷன் இருக்குங்க. இது வந்து பிளேட்டு, விளக்கு, இந்த மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ணுற பவுலு. இது வந்து இட்லி தட்டு மட்டும் வடை சட்டியில் வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு. இந்த பவுல் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு சின்ன சிலையை அதுக்குள்ளே வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு கஸ்டமர் அப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இது வெண்ணத்தாளிலேயே சின்னது, சின்ன தூக்கு, நல்லா காம்பேக்டாக நல்லாயிருக்கு. ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எண்ணெய் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இது பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து பணியார சட்டி பாலிஷ் பண்ணியிருக்கு. இதுவும் பாலிஷ் பண்ணியிருக்கோம். நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து வெங்கலம். ஒரு கொஞ்சமாக அரிசி போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பொங்கல் பண்ணோம்னா பண்ணலாம். இதுவுமே நாங்கள் டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் கொடுக்குறோம். இது வந்து நெய், எண்ணெய் ஸ்பூன் போட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டு தான். இது 2 ப்ராடக்ட்டுமே சின்ன சின்ன அந்த மாதிரி ஒடுக்கு அது மாதிரி இருக்குது. அதை சொல்லியே கொடுத்துட்றோம் நாங்கள். இது வந்து ஃப்ளவர் வேஸ் பாலிஷ் பண்ணி இருக்குது. இன்றைக்கி போட்டிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ் தான். அதனால் ஆஃபரை வந்து நாளைக்கு 1 டே ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தோன்னே. அடுத்தது வந்து ரைஸ் ட்ரம்மு. அதனால தான் பெரிய ப்ராடக்ட் எல்லாமே பெர் கேஜிக்கு 100 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. இது வந்து ஒரு 12 கிலோ கெப்பாசிட்டி. வெயிட் இன்ட்டு 1400 ருபீஸ் அந்த ரேட்டில் கொடுக்குறோம். டின் கோட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு அதில் இருக்குங்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து குமிழ் தூக்கு ரெண்டுமே வந்து கண்டிஷன் நல்லாயிருக்கு. ஒன்று டின் கோட்டிங், ஒன்று டின் கோட்டிங் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து மளிகை ஜாமான் இது மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு கேட்டால் டின் கோட்டிங் நாட் நெசசரின்ட்டாங்க. அதனால் தேய்ச்சி கழுவி நல்லா நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கிறதா இருந்தால் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து டின் கோட்டடு. இல்லை 1.5 கிலோ கெப்பாசிட்டி இருக்கும். 1.5 கிலோவுக்கு மேலே தான் கெப்பாசிட்டி இருக்கும். எண்ணெய் தூக்கு வந்து 1 லிட்டர் 3/4 லிட்டர் பிடிக்கும். உள்ளே பாருங்கள் டின் கோட்டிங் சூப்பராக இருக்குது. அடுத்ததும் அதே மாதிரி தான். இது வந்து டின் கோட்டிங் இல்லை. எண்ணெய் எது வேணாலும் அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டின் கோட்டடு. இது ஒரு மாடல் வந்து மேலே வந்து அந்த கைப்பிடி இல்லாமல் இருக்குது. இது ஒரு மாடல். இது மாதிரி ப்ராடக்ட்டும் கொஞ்சம் ரேர்லி அவைலபிள் தான். எல்லாம் இருக்கிற ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணினது தான் இப்போ போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி பர்ச்சேஸ் அண்டு ஸ்டாக்கில் இருக்கிறத தான் போட்டுட்ருக்கோம். நியூலி இந்த மாதிரி ஒரு தரமான ப்ராடக்ட்டு அங்கே கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பொருட்கள்லாம் தரமான ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப ரேர்லி அவைலபிள். இதுக்குள்ளே ஒரு கிண்ணம் இருந்தது. வாஷ் பண்ணுறப்ப அங்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க போல். அதை தான் கபோர்டில் தான் இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணுறப்ப தான் பார்த்தேன் இருக்கும். இது வந்து ஒரு வாங்குறப்பயே ரேட்டு கூட. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2 இது மட்டும் கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸ் வந்து கன்சிடர் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து வாங்கின ரேட்லேருந்து ரொம்ப குறைக்க முடியாது. அதனால் ஷிப்பிங் சார்ஜஸ் வேறு இருக்குது. ஸோ நாங்கள் பர்ச்சேஸு ப்ளஸ் போயிட்டு வந்தது வாஷ் பண்ணி கொரியர் சார்ஜஸ் சேர்த்து ஆஃபர் ப்ரைஸ் நாங்கள் போடுறோங்க. எங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை ஒரு 100 ரூபா குறைச்சிட்டு 200 ரூபா வச்சுருக்கிறதே அவ்வளோதான் வச்சுருப்போம். அதுலேயும் இப்போ வந்து சரி சேல்ஸு ஸ்டாக் இருக்கட்டும், ஸ்டாக்கை என்ன பண்ணுறது போட்டுடலாம் அப்படின்னு தான் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம்.
இதெல்லாம் வந்து நல்ல காய் வடிகட்டுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரேர் தான். பேசன் நல்லா அகலமாக நல்லா காத்திரமாக இருக்குது. நம்ம தண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ராஸ் கிச்சனாக யூஸ் பண்ணணுன்றவங்களுக்கு காயெல்லாம் கட் பண்ணி போடலாம். இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. டின் கோட்டிங் சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து வடை சட்டியும் சரி, அந்த குழம்பு பாத்திரமும் சரி, குழம்பு வடை சட்டி பாத்திரம். இது வந்து கொஞ்சம் ரைஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரைஸ் வடிச்சுக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பொங்கல்லாம் அதில் பண்ணலாம். உப்பு இந்த மாதிரி புளி இதுதான் வந்து டின் கோட்டிங் இல்லாத பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறது இது. மற்றபடி பேசன் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லிட்டோட வெண்ணெய் இது வந்து விதவுட் டின் கோட்டிங் தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சர்விங் டைனிங்க்கோ இந்த மாதிரி குழம்பு காய் ரசம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் விசேஷ நாளில் அந்த மாதிரி ஆன்டிக்காக யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க வந்து இந்த செட்டு வாங்கிக்கலாம். இது இந்த மாதிரி கோடு போட்ட செட்டு வந்து எப்போவாவது தானே கிடைக்கிது. அதனால் போன தடவை வாங்கினது மூவ் ஆயிடுச்சுன்றதுனால நான் இதை வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நல்ல ஹெவி வெயிட்டு, நல்ல வெயிட்டாக இருக்குது. அது வெயிட்டு வந்து 4.821 கிட்டத்தட்ட 5 பீஸும் 5 கிலோ வெயிட்டில் இருக்குது. இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 150 தான் குறைச்சல், 120 மில்லிகிராம் தான் குறைச்சலாக இருக்குது. அதனால் 5 கிலோ வெயிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம பாத்திங்காக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெஷர்மெண்ட்டு அரிசி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் அள்ளுறதுக்கு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து டின் கோட்டிங் இல்லாதனால சந்தனம் மஞ்சள் இது மாதிரி நிறைய கரைக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோலமாவு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது 2 டம்ளர் யூனிஃபார்மாக இருக்குது. நல்லா இருக்குது. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிற மெஷரிங் கப் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே. இது வந்து வெண்கலம் பால் இந்த மாதிரி அளக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு அந்த இது வந்து பாலிஷ் வேணாலும் பண்ணித்தரலாம். அது பாலிஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்துக்கு